ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டினை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே போலீஸ் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா என்ன, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு நான் கோர்ட்டுக்கு கொண்டு போவேன் கேஸை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு வானதியோட வீட்டில் வந்து யோசிக்கிறாங்க, என்னப்பா நீ ஃபோனில் என்கிட்ட தாம் தம்னு குதிச்சா இப்போ அமைதியாகவே நின்றுட்டுருக்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பா, உனக்காக தானே நாங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வானதியோடைய அப்பாவை பார்த்து அவங்க ஊர் கவுன்சிலர் வந்து பேசவும் இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். வானதி வந்து பாண்டியனோட வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை கோர்ட்டுக்கு போனால் இவ மாற்றி பேசிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ பாண்டியன் கூட பேசவும் கூடாது, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கவும் கூடாது, என் பையன் அடித்ததுக்காக இவங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அம்மா வந்து யோசிச்சுட்டு அவளுக்கு வீட்டுக்கு போனால் அவகிட்ட பேசி பிளாக்மெயில் பண்ணி ஏதாச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், அவர் என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. வானதியோடைய அம்மா இதை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படின்னு அவருமே சொல்லிடுறாங்க. சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சரிங்க சார், அப்போது நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என்ன எல்லாரும் டீஸ் பண்ணாங்கல்ல எங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவர் எல்லாரும், இவங்க மேலே எல்லாரும் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கம்மா இப்போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க, இப்போ எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க ஸ்டேஷனில், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரச்சனை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்திரிச்சு கிளம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸோ எங்கள் சேரன் வந்து நிலாவை நினச்சி கொஞ்சம் பயப்படுறாங்க. என்ன பண்ணிடலாம், நீ எதுக்குப்பா போலீஸ் ஸ்டேஷனு கேஸை அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே இதுக்கு முக்கியமான காரணமே நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எனக்காக நீங்கள் எல்லாரும் நிற்கிறீங்க இல்லைண்ணே, எனக்கு ஒன்றுன்னு தானே இவனை போய் எல்லாரும் அடிச்சிங்க, அது போதானே, நீங்கள் எல்லாரும் எனக்கு பக்கபலமாக நில்லுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அவங்களும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க, இவங்களும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ இங்கே வானத்து இருந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கூட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பரப்பாண்டே நீ எதுக்கும் பயப்படாத, நான் உங்கள் பக்கம் தான் பேசுவேன், நீ கவலைப்படாத, என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் அண்ணன் பண்ணதான் தப்பு, அவன் பண்ணது நியாயன்ட்டு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நீ இங்கே வந்து கூட இப்படி சொல்லிட்டு இருக்க, என்னம்மா இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி இந்த கேஸை கொண்டு போக போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு போலீஸும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாருடி உனக்கு என்ன பைத்திய கீத்து பிடிச்சிருச்சா என்ன, ஒரு நிமிஷம் என் கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வானதி எவ்வளவோ கண்ணன் சொன்ன பார்க்குறாங்க. இங்கே பாருடி இதெல்லாம் வேணாம், உன் அண்ணனை எப்படி அடிச்சிருக்காங்க, நீ உங்களுக்கு எதிராக பேசு அப்படின்னாலாம் வந்து நிறைய வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மானத்து பிடிவாதமாக இருக்காங்க, நான் பாண்டியன் பக்கம் தான் பேசுவேன், அவன் என்ன தப்பு பண்ணால் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ஜெயிலுக்கு போகணும், உன் பையன் தான் ஜெயிலுக்கு போகணும் தர்தரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏங்க இவ எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தோட அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் நிலாவுமே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இப்போது கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வந்துடும், நீங்கள் எல்லாரும் நாளைக்கு வர வேண்டியதாக இருக்கும். இங்கே பாரும்மா, முக்கியமாக உங்கள் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கேஸில் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இந்த கேஸில் உங்களோட பொண்ணும் சம்மந்தப்பட்டிருக்கு, உங்களோட பொண்ணோட காதல் விவகாரம் வெளியே வரும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி நாளைக்கு கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக சார், நான் கண்டிப்பாக வரேன் சார், அப்போ தான் என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இனிமேல் ஏதாச்சும் நடந்தால் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடக்கும், கண்டிப்பாக நான் நியாயம் வாங்கி கொடுப்பேன் சார், இவனும் ஜெயிலுக்கு போகணும், என் குடும்பம் எந்த ஒரு தப்புமே பண்ணாத, எதுக்கு சார் ஜெயிலுக்கு போகணும், எனக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நின்னாங்க, அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு அமைதியாக நிற்பேனா சார், கண்டிப்பாக இல்லை, நான் வந்துட்டு எவ்வளோ பேர் வீட்டில் இருந்து இங்கே வந்து அசால்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த வீட்டை பற்றி இவங்கெல்லாம் எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க, அதனால் கண்டிப்பாக இவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும், அப்போ தான் இனிமேல் எந்த ஒரு பொண்ணையும் டீஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இப்போது இங்கே நிலா வந்துட்டு இந்த மாதிரி மனோகருடைய வீட்டில் இருந்து வந்ததாக வந்து சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி எல்லாம் போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷமா, நீ மனோகருடைய பொண்ணுன்னு சொன்னல திருவண்ணாமலையில், அதை கொஞ்சம் சில விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்கிறியாம்மா இல்லை நாங்கள் கேட்டு விசாரிச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி என் அப்பா ஏற்பாடு பண்ண கல்யாணம் எனக்கு பிடிக்கல, அதனால சோழ நாங்கள் டிரைவராக வேலைக்கு சேர்ந்தாரு, நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்தோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்போ எங்களை லவ்வர்னு நினச்சி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, சட்டப்படி அது ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க, அங்கேருந்து நான் எங்களுடைய வீட்டில் இருந்து இப்போது நான் என்னுடைய வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஜாப் தேடி என் அப்பாவுக்கு என்னை வேலைக்கு அனுப்புறதுலேயே சுத்தமாக இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படியெல்லாம் வந்துட்டு அப்படின்னு நிலா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையாக போய்யா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து. அப்போது வந்து அவங்களும் நடந்த விஷயங்களை சொல்லிடுறாங்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு ஏதோ இப்போ டிவோர்ஸ் பண்ணதாக பேசிக்கிட்டு இருந்தது சார், எதுக்கு சார் உங்ககிட்ட இது வந்திருக்கு அந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்குன்னு சொல்லவும், இல்லையா சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, இது வேற ஒரு கேஸ் விஷயமா சார், அதுக்காக தான் சார். ஓகே சார், டீட்டெயில் தெரிஞ்சிச்சுல்ல, நான் வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னம்மா நீ சோழனுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ இன்ஸ்பெக்டர் வேற மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே ஷாக்காக இருக்குது முதல்ல இவங்க எல்லாருக்குமே. என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்னம்மா நீ இப்போ இவரை டிவோர்ஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காமே, அது எதாச்சியாக நடந்த கல்யாணம், அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, அவருடைய லைஃப்லேருந்து அவர் தனியாக போகணும்னு நினச்சி நீ ஏதோ செட் ஆகலைன்னு நினச்சி டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கியாமே, அதனால் கோர்ட்டு வந்துட்டு அதாவது வக்கீல் வரைக்கும் இந்த கேஸ் போயிருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் கேட்கவும், நிலா வந்து முதல்ல ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த குடும்பத்துக்காக எதுக்குமா சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு நீ போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், அதுக்காக நான் டிவோர்ஸ் வாங்குறேன் அப்படின்றதுக்காக இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு அக்கறை இல்லாமல் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், நீ அந்த வீட்டு மருமகளே இல்லையம்மா, அப்படி எதுக்குமா நீ அங்கே நின்று இவங்களுக்காக வக்காலத்து வாங்கணும், அப்போ அந்த பையன் சொல்கிறது உண்மைன்னு ஆயிடாதாம்மா, நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வந்து. இதை கேட்டு நிலாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஸோ நிலாவுக்கு வந்து சோழன் மேலே ஆல்ரெடி கொஞ்சமாக கரெக்டாக இறங்கி இருக்கு. ஸோ இதை வச்சு இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கேட்குறத வச்சு நிலா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு இப்போ டிவோர்ஸ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே வானதியோட வீட்டில் எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ அப்போ இதான் நான் சங்கதி, 4 மாதம் கூட இல்லை, நீயே இந்த பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ என் பொண்ணு அந்த வீட்டில் வாழ அனுப்புன்னு சொல்லி இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா இவனுங்களுக்கு, அதுக்காக இப்போ கோர்ட் வரைக்கும் கேஸ் கொடுத்து என் பையனை ஜெயிலுக்கு அனுப்ப போறியா, பாத்தீங்களா சார், இதுலேருந்தே தெரியல இந்த பொண்ணோட லட்சணம் அப்படி இப்படின்னு உங்கள் வானத்தோடைய அம்மா கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வானதி, மா நீ வாயை முடிக்கிட்டு இருமா, இதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை, நீ இதெல்லாம் தலையிடாத, உன் பையன் பண்ணது தப்பு, அதை மட்டும் நீ பாரு, சும்மா தேவையில்லாமல் எதுக்கு இதில் அவங்கள இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து இவங்க நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த அதாவது நிலா வந்து ஏற்பாடு பண்ண வக்கீலுக்கும் வந்து போலீஸ் ஃபோன் பண்ணி விசாரித்து பார்க்குறாங்க, இது உண்மையாக பொய்யா என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிலா சோழன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டிவோர்ஸ் கேஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சார், இந்த மாதிரி அவங்களுக்கு செட் ஆகலைன்னு வந்து டிவோர்ஸ் கேட்க முடிவு பண்ணியிருக்காங்க. அவன் புருஷனுக்கு டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்லை, ஆனால் அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணியே தீர்வன் பிடிவாதமாக இருக்குது. இதனால் கோர்ட்டில் வந்து கவுன்சிலிங் கூட போய் வந்தாச்சு, திரும்பவும் இன்னும் கூப்பிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது சார், முழுசாக அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவரும் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாரு. என்னம்மா நீ உன் புருஷனுக்கு இதில் விருப்பமே இல்லையா, நீ தான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன்னு நிற்கிறியாமே, என்னம்மா இது காரணம், இப்போ நான் என்ன எப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் வந்து கேட்கவும், இப்போ நிலா இருந்துக்கிட்டு, சார் அதெல்லாத்தையும் விட்டுருங்க, நான் இப்போ சொல்கிறேன் சார், சோழன் என்னுடைய ஹஸ்பண்ட் சார், நான் டிவோர்ஸ் கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார், நான் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாவில் எழுதி கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் சார், உங்கள் முன்னாடி சொல்கிறேன், நான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, சோழன் என்னோடய ஹஸ்பண்ட் தான், நான் அவரோட ஒய்ஃப் தான் சார், இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க, நான் வேண்டாம், இப்போ நீங்கள் வக்கீலுக்கு தானே ஃபோன் பண்ணீங்க, நானும் என்னுடைய வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார், ஃபோன் பண்ணி நான் மேடம் கிட்டே இப்போவே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா உங்கள் முன்னாடியே பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லுறாங்க நிலா. இதை கேட்ட உடனே இங்கே சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. சேரன், பாண்டியன், பல்லவனுக்கு கூட என்னடா திடீர்னு இந்த கேஸ்க்காக நிலா வந்து இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ நிலா உண்மையிலே தான் இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் தான் இவங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ இங்கே இந்த கேஸ் கொடுத்து இதுலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரதுக்காக நிலா இதெல்லாம் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சேரன் வந்துட்டு. ஸோ இப்போ தான் இங்கே நிலா இருந்துக்கிட்டு அவங்க வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மேடம் இன்ஸ்பெக்டர் இப்போ தான் கால் பண்ணியிருந்தாரு, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம், ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் மேடம், நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் ஏதோ ஒரு கோவத்தில் யோசிக்காமல் அப்படி பண்ணிட்டேன், நான் சொல்ல டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா, இதான் உங்களுடைய விருப்பம்னா நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்து சைன் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஓகே மேடம், நான் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு சைன் பண்ணிடுறேன், இப்போதைக்கு டிவோர்ஸ் கேஸை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. இதை கேட்ட உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. சார் போதுமா, உங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல, நான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன், அதுக்காக இந்த குடும்பம் தப்பானதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் சார், இது எனக்கு செட் ஆக தான் நினச்சதான் நான் இந்த மாதிரி யோசித்தேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு எங்கே போனாலும் கிடைக்காது, இந்த மாதிரி அக்கறையாக பார்த்துக்கிற ஒரு மாமனார் எனக்காக நிற்கிற இந்த குடும்பம் இது எங்கே போனாலும் எனக்கு கிடைக்காது சார், அதனால் கண்டிப்பாக வந்து நான் டிவோர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சரிம்மா
இப்போ நீ குடுக்குற கம்ப்ளைண்ட்ட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்க அதாவது கார்த்திகாவோட வீட்ல பிரச்சனைலாம் முடிஞ்சு கார்த்திகாவும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு கார்த்திகாவும் துடியா துடிக்கிறாங்க. இப்போ இங்க போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகாவ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுடைய கார்த்திகாவோட அம்மா, அவங்களோட பெரியப்பா, அவங்களுடைய அப்பா இவங்க எல்லாரும் கார்த்திகாவ எப்படியாச்சும் இங்கேருந்து அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ கார்த்திகோட ஹஸ்பண்ட்க்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ போலீஸே போகாதன்னு சொன்னதுக்கப்புறமும் கார்த்திகா என் கூட வந்தால் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஊருக்கு போக போகிறதில்ல. ஸோ இங்கேயே இருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்ட் மட்டும் கிளம்பி போயிடுறாரு. கார்த்திகோட அம்மா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்குடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன? உன்னை யார்டி முதல்ல இங்கே வர சொன்னது? இங்கே பாருடி இப்போ தேவையில்லாமல் உனக்கு பிரச்சனை. மாப்பிள்ளைக்கும் உனக்கு ஏதாச்சும் சண்டை வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிடைச்சிக்கின வாழ்க்கையே நீயே கெடுத்துக்க பார்க்குறியா? அப்படி இப்படின்னு கார்த்திகோடைய அம்மா திட்டுறாங்க. இது எதையுமே கேட்காம கார்த்திகா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடிவெடுக்கிறாங்க. ஸோ அப்படி கிளம்பி வந்து யார் பேச்சையும் கேட்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே பேசிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கார்த்திகாவும் அங்கே போய் நிற்கிறாங்க. போயிட்டு நேரடியாக சேரன் கிட்ட போயிட்டு என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, நிலா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, நாளைக்கா கோர்ட்டில் கேஸ் வரதா, நாளைக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க மாமா, உங்களுக்காக நாளைக்கா நானும் வந்து ஸ்டேஷனில் பேசுகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லுவோம். ஏன்னாப்பா உனக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம், நீ போப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மாம்மா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், இவங்க எங்கேயும் போகக்கூடாது, இவங்க இங்கே தான் இருக்கணும், நாளைக்கு இவங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் சொன்னதுனால சேரன் அமைதியாகிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இப்போ வீட்டுக்கு போங்க சார், நாளைக்காக எல்லாரும் கன்ஃபார்மாக வந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா உங்களை தேடி நாங்களே வந்து வீடு தேடி வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க சார், அதெல்லாம் கன்ஃபார்மாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா நீ எதுக்கும் பயப்படாதப்பா நிலா, உங்க பக்கம் நாங்க எல்லாருமே இருக்கோம், உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ணன் உங்களை காப்பாத்தாதானே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க எல்லாரும் என் கூட நிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே, எனக்காக பேச போய் தானே நீங்க எல்லாரும் இப்போ ஜெயிலுக்கு போக போறீங்க, அதனால நான் பாத்துக்கிறேன்னு, தப்பு பண்ணதை அவன் கண்டிப்பா அவன் தான் ஜெயிலுக்கு போகணும், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி யாரும் உங்களை உள்ள தள்ளிட முடியாது அப்படின்னு நிலாவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அதாவது கார்த்திகாவும் வராங்க. கார்த்திகா வந்து மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, சின்ன வயசுலேருந்து நான் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயும் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே நம்ம வானதியோட வீட்டில் வானதியை வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா பயங்கரமாக வானதி அடிக்கிறாங்க. என்னடி இது இப்படி பேசிட்டு வந்து நிற்கிற, என்னடி அத்தனை பேர் முன்னாடியும் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்க, அப்படிப்பட்ட கேவலமான ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறேன், உன் அண்ணனை இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க, நீ நாளைக்கு கோர்ட்லேயும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதா சொல்லிட்டு இருக்க, நீ என்ன மனுஷியா இல்லை வேற எதனா வாடி, இங்கே பாருடி உங்கள் அப்பாவும் நான் குடும்பத்தோட உயிரோடவே இருக்க மாட்டோம், நீ மட்டும் நாளைக்கு அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை வந்து மிரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலையும் நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன், இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு என்னை கொடுமை பண்ணிட்டு இருந்தீங்களா, இப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை என் அம்மா மிரட்டுறாங்க சார், நான் வந்துட்டு உங்களுடைய கஸ்டடியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன், பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை போய் டமான்னு கதவை சாத்திக்கிறாங்க. என்னங்க இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, இவன் நாளைக்கு என்ன பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது இன்னொரு பக்கம் இங்கே எல்லாரும் வந்து தூங்க போயிடுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏதோ நடக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் கவலையிலே இருக்காங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நிலா ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதாவது நிலா வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து நிலாவுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு நடேசன் கூட நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் இனிமேல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போயிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. நிலாவையும் கூப்பிட்றாங்க, இங்கே வானத்தோட அண்ணனையும் கூப்பிட்றாங்க. நடந்த விஷயங்களை வந்து நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வானத்தோட அண்ணன் வந்து இல்லை சார், என்னோட தங்கச்சியை பாண்டியன் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்காக நான் சொல்லி பார்த்தா அவங்க கேட்கல, எல்லாரும் சேர்ந்து ரவுடி மாதிரி என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இல்லை மேடம், நான் சொல்கிறதா உண்மை, இவர் என்னை டீஸ் பண்ணார், அதுக்காக தான் அடித்தாங்க, இவர் சொல்கிற மாதிரி வானத்தையே பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் என்னை பழி வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பாண்டியன் யாரோ வானதி யாரோ அவங்கள வர சொல்லுங்க, அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பாண்டியனையும் வானதியும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் மேலே போறாங்க.
இப்போ மாலை போனதுக்கப்புறமா வானதியை வந்து விசாரிக்கிறாங்க, என்னம்மா உன் அண்ணன் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாண்டியனை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை தான் பண்ணிப்பேன், என் வீட்டில் அவனுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, என்னை மிரட்டுறாங்க. இப்போ கூட அவனுக்கு எதிராக நான் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு என்னை என் அம்மா மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்துச்சு. ஆனால் நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன், பாண்டியனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வானதி கோர்ட்டில் எல்லார் முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது, இவ இப்படி மாற்றி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியனும், என்னப்பா இந்த பொண்ணு நீ விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேடம், வானதி என்னை லவ் பண்ணுறா, நானும் அவளை லவ் பண்ணுறேன், அவள் சொல்கிற மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு தான் அவளுடைய அண்ணன் வந்து இந்த மாதிரி சோழனுடைய ஒய்ஃப் என்னோட அண்ணியை தப்பாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியனை சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி அப்போது நிலாவை டீஸ் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, அவர் வந்துட்டு இப்படி பண்ணார், அப்போ இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, தப்பாக பேசுனதுக்காக ஒரு பொண்ணை தப்பாக பேசினா எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க, அதனால தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்கு எதிராக தான் வந்து தீர்ப்பு வருது. ஸோ இப்போ இங்கே அவர் ஜட்ஜ் வந்து ஆல்ரெடி முடிவு பண்ணி இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே மேடம் நான் ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கார்த்திகா அதில் என்ட்ரி ஆகுறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு, நீங்கள் யாரம்மா, எதுவாக இருந்தாலும் மேலே ஏறி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகா, நீ எதுக்குப்பா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க. இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு, நீங்கள் யாரம்மா சொல்லுங்கள் அப்படின்னு. நான் கார்த்திகா, இவர் என்னுடைய மாமா, அது வந்து நடேசனும் என்னுடைய மாமா, நான் வந்துட்டு இவங்களை வந்து தங்கச்சி பொண்ணு, பாருங்க மேடம், நான் சொல்கிறேன், இவங்க எல்லாரும் பழி போடுற மாதிரி மாமாவுடைய குடும்பம் நல்ல குடும்பம், நடேசன் மாமாவுடைய குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க 4 பேருமே எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவுமே நடேசன் குடும்பத்துக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு இங்கே கார்த்திகோட அண்ணன் மேலே, அதாவது வானதியோட அண்ணன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதெல்லாத்தையும் நினச்சி இங்கே நிலா வந்து நம்மள ஜெயிலுக்கு போக வேண்டாமல் தடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறமா இங்கே எல்லாரும் வந்து தீர்ப்பு முடிஞ்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா வானத்தோடைய அம்மா பயங்கரமாக அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி இப்படி பண்ணிட்டேன், உன் அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ எல்லாம் நல்லாவே இருப்பியா, இது போய் இந்த தருதலை குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு போய் சொல்லி கோர்ட்டு முன்னாடி இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டியே, அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாத நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, எதுக்குங்க இப்போ அவளை போட்டு அப்படியே அடிக்கிறீங்க, அதான் அவளோட விருப்பம் என்னன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு நிலா அவன் சப்போர்ட் பண்ணி நினைக்க. நீ எல்லாம் இதை பற்றி பேசலாமா, இங்கே இது எங்களோட குடும்ப விஷயம், நீ பேசாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலாவை பார்த்து சொல்லவும் சோழனுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்கள், நிலாவை பற்றி இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் பேசுனீங்களோ அவ்வளோதான், அவள் கரெக்டாக தானே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இங்கே எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இங்கேயே இருந்துட்டு வானத்தை இருந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம் பாண்டி அப்படி சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போவே என் அம்மா இந்த அடி அடிக்குது, வீட்டுக்கு போனால் என்னை கண்டிப்பாக கொண்டுடும், நான் என் அம்மா கூட போக போகிறதில்ல, நான் இப்படியே உங்கள் கூடயே வந்துடுறேன், ப்ளீஸ் பாண்டி என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, நிலா நீங்களாச்சும் சொல்லுங்கள், அண்ணா நீங்களாச்சும் சொல்லுங்கள், நான் இப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு, என்னப்பா நிலா வானத்தை இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னடி இந்த கரிசல பசங்களோட போகிறான்னு சொல்றியா, இங்கே பாரு மரியாதை இப்படி வந்து ஏதாச்சும் பண்ணிட போகிறேன், அப்புறம் கொண்டே போட்டுருவோம், பிள்ளை எல்லா கட்டி இருந்துன்னு போச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரு பாண்டி எப்படியெல்லாம் பேசுது, எனக்கு நீ தான் வேணும், அங்கே பாரு நான் நிறையவோ அடி வாங்கிட்டேன் உனக்காக, இதுக்கு மேலே எனக்கு அடி வாங்க தெம்பு இல்லை, இவங்க என்னை அடிச்சே கொண்டுருவாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுற பாண்டி, ப்ளீஸ் பாண்டி என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஓடி வந்து இங்கே பாண்டியனோட பக்கம் வந்து நின்றுக்கிறாங்க. இப்போ நிலாமே அதுங்கிட்ட, அண்ணா அதான் வானத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுச்சு இல்லைண்ணா, இதுக்கப்புறம் என்னென்ன யோசிச்சுக்கிட்டு ஆமாம் வானத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நிலா சொன்ன உடனே இங்கே எல்லாருமே யோசனை பண்ணி இப்போ வானத்தையை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே வானத்தோடைய அப்பா அம்மா எவ்வளவோ கதறாங்க, போகாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை கிளம்பி அவங்க கூட போயிடுறாங்க. ஸோ இப்போ அவங்க கூட கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் நிலா நீ இந்த அளவுக்கு எங்களுக்காக யோசிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு. என்னென்ன உங்களை வாய் நிறைய நான் அண்ணான்னு கூப்பிட்றேன், நான் இது கூட பண்ணலைன்னா எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோழ எழுந்துக்கிட்டு ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்களே கேஸை டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க போகிறேன்னு, அது உண்மையாக போய் எங்களை காப்பாற்றுறதுக்காக தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க நான் உண்மையிலே தான் சொன்னேன், என்னுடைய முடிவை நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பயங்கர ஷாக் ஆகுது சோழனுக்கு. உண்மையிலே வாங்க அப்படின்னவே ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாகுது. இப்போ இங்கே கார்த்திகாவுமே இருந்துக்கிட்டு,
அம்மா நிலா நீங்கள் ஏன் முதல்ல இந்த முடிவு எடுத்தீங்க, இந்த முடிவு நீங்கள் எடுத்திருக்கக்கூடாது, இப்போ எடுத்திருக்கிற முடிவு தான் கரெக்டு அப்படின்னு கார்த்திகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. வானதி ரொம்ப நல்ல பொண்ணு, வானதியே மிஸ் பண்ணிடாதீங்க, பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி கூட அதாவது கார்த்திகா கூட சொல்கிறாங்க. இதை கேட்டு வானதியுமே ஆமாம் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவனை தான் பண்ணிப்பேன், இல்லைன்னா செத்தான சாவனை தவிர அந்த வீட்டுக்கு திரும்பவும் போக மாட்டேன், வேறு ஒருத்தர் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பாண்டியனை பிடிச்சிருக்கு அப்படின்னு வானதி கரெக்டாக வந்து பிடிவாதமாக நிற்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ நடேசன் வந்து என்னடா எல்லாரும் யோசிச்சுட்ருக்கீங்க, அந்த பிள்ளை தான் அவ்வளோ தூரம் சொல்லுது இல்லை, கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவனுக்காக பேசியிருக்கு, இவங்க வந்து நம்ம வீட்டில் இப்போ நின்று இருக்குது, இதுக்கப்புறமா என்னடா யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இனிமேல் ஒரு தப்பு பண்ணக்கூடாதுடா, ஏற்கனவே வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தால் இதோ ஒருத்தன் இன்னமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், இனிமேல் வீட்டுக்கு வந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு நிற்கதையே நிற்க போறியாடா, நாங்கள் பாருங்கள் நீங்கள் முடிவு பண்ணாலையும் பண்ணலைனாலையும் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பிள்ளையா பாண்டியனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொன்ன உடனே நிலா சேரன்னு எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு சோழன் கூட அண்ணன் சரின்னு சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நிலாவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு வானத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இனிமேல் யார் நினச்சாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கும், இந்த கல்யாணத்தை நானே முன்னே நின்று நடத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கான ஏற்பாடும் வானதிக்கும் பாண்டியனுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே கார்த்திகா கூட நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டு, உங்கள் கல்யாணம் முடிய வரைக்கும் நானும் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுப்போகுது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என் வீட்டுக்காருக்கு சொல்லிட்டு தான் நான் இங்கே இருக்கேன், அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் உங்களுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வானதிக்கும் பாண்டியனுக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.